குட் மார்னிங் தங்கம் எல்லாருக்கும். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? வாங்க சாப்பிட்லாம். அதுக்குள்ளே சாப்பாடு போட்டேன், தப்பாக நினைக்காதீங்க. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாப்பி போகி அண்ட் அட்வான்ஸ் பொங்கல். நாளைய விடியல் எல்லாருக்கும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா போகி தான். போகின்னா என்னங்க, பழசெல்லாம் தூக்கி போடணும் அப்படின்றது எண்ணங்களும் சரி, அந்த ஒரு மாதிரி கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள் அத்தனையும் தூக்கி போட்டு எரிச்சிட்டு இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃப் இருக்கணும். எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். தை பிறக்க போகுது நாளைக்கு மார்னிங்கு. எந்திரிக்கும் போதே கடவுளை கும்பிட்டுட்டு எந்திரிச்சோன்னா நல்லதே நடக்கும். அவ்வளோதாங்க. பழசை தூக்கி போட்டுட்டு ஹாப்பியாக வாழணும். வாழ்க்கை நம்படோன்றது. வாழ்வோம், வாழ்ந்து காட்டணும். நமக்காக வாழ்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும்ல. காட்டுறது கடவுளுக்காக, நமக்கு படைத்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும்ல. வாழ்ந்து காமிச்சா தானே அவர் படைச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சரிங்க, வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஹாப்பி டாக். இது இந்த ஹெட்டிங்கே ஹாப்பி டாக் தான் கொடுத்துருக்கேன். உங்களோட எனக்கு ஹாப்பியாக பேசுறது அவ்வளோ பிடிக்குது. இன்ட்ராக்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். டைம் இல்லை. பாவக்காய் கிரேவி. ஜோமா வந்து லாஸ்ட் வீக்கா இல்லை ஒரு 5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக்கு முந்தின வீக்கு வரும்போது அவங்க காட்டிலேருந்து பிச்சுட்டு வந்தாங்க. பாவக்காய், வெண்டைக்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு நாள் தான் பிச்சுட்டு வந்தாங்க, அப்படியே இருக்குது. வெண்டைக்காய், கத்திரிக்காய் என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் செய்யாமல் இருந்துச்சு. நான் தான் 2 நாள் 1 நாள் இருக்கேனா நடுவில், அதனால செய்யலை. இன்றைக்கி செஞ்சிட்டோம். பாவக்காய் செம டேஸ்ட்டு. பாவக்காவை வந்து கிரேவியாக செஞ்சு எந்த இது தோசைக்கு சப்பாத்திக்கு எதுக்குனாலும் கசப்பு இருக்குமான்னு கேட்டால் சிறு கசப்பு இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் வெல்லம் போடுவேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? அப்புறம் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெஷல்லாம் வந்து நாளைக்கு பொங்கல் செலிப்ரேஷனில் உங்களோட ஃபோட்டோஸ் போட்டாலும் நாங்கள்லாம் பார்ப்போம். ஹாப்பியாக இருக்கும். பொங்கல் செலிப்ரேஷன் எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட்டு. பொங்கலை வைக்கிறோம், உங்களோட பேசுகிறேன். பொங்கல் சாப்பிட்டுட்டே உங்களோட பேசுகிறோம், தூங்குகிறோம், திருப்பி சாப்பிட்றோம். அவ்வளோதான். நாளைக்கு மட்டும் அப்படி தான். 10 நாள் 1ஆம் தேதியிலேருந்து நான் ஸ்டாப்பாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் 2 நாள் மட்டும் நம்ம பொங்கல் செலிப்ரேஷனால அதுவும் எங்களுக்கு ஒர்க்கு தான். நேற்று முடியலுமே மதுரை சென்ஸு தாறுமாறு பண்ணிகிட்ருக்கீங்க மேம். எல்லாருமே நீங்கள் புக்கிங் இன்றைக்கி நான் நேற்று மதுரை போட்டதெல்லாமே போடுங்க, வீடியோ பாருங்கள். புக்கிங் போட ஆரம்பிங்க. எல்லா வீடியோஸ்க்கும் புக்கிங் போடலாம். என்ன டிஸ்பேச்சிங் வந்து பொங்கல் முடிஞ்சு தான் நான் டிஸ்பேச்சே பண்ண சொன்னேன். நேற்று பண்ணவங்களுக்கு இன்றைக்கி வருதான்னு தெரியல எனக்கு. இன்றைக்கி கொரியர் சர்வீஸ் இருக்கான்றது எனக்கு அது இருக்குது. பட் எப்படி யார் யாருக்கு வரப்போகுது, ரொம்ப உள்ளே இருக்கவங்க கூடியவர்களுக்கு, அதாவது இப்போ டவுனில் வந்துடுது ஓரளவுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, டிஸ்பேச்சிங்கே நாளானிக்கு வச்சுக்கலாமே. நாளானிக்கே டிஸ்பேச்சிங் வச்சுக்கலாம், இல்லை திங்கக்கிழமை வச்சுக்கலாம். நம்பிக்கையாக வரும் உங்களுக்கு. ஆனால் இந்த டெலிவரி டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். முன்ன பின்ன மட்டும் எனக்கு டெலிவரி டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பார்சல் வர்றது. ஓகேவா? பாவக்காய் இன்றுடன் கசப்பு போகட்டும். நாளையிலேருந்து நல்லது. பாவக்காய் கசப்பு இல்லைங்க. எந்த ஒரு கசப்பும் நம்ம உடம்பை சுத்தம் பண்ணிடும். அந்த மாதிரி தான் எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிரும். அதுதான் லைஃப். ஒரு பாவக்காய்க்கு ஒரு தத்துவம் அது. பாவக்காய் கசக்குதுன்னு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு சுத்தமாகும். அதே மாதிரி கஷ்டம் வந்தால் தான் நம்மளும் இன்னும் கிளியராக ஒர்க் பண்ணுவோம், இன்னும் ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணுவோம். அதுதான் சின்ன தத்துவம். லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கும். எப்பா சாமி, நான் 20-25 வருஷம் தாண்டினாலும் இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். புரிஞ்சிக்கவே முடியலடா யாரையுமே. ஐயோ, ஒரு நேரம் ஒன்று பேசுகிறாங்க, ஒரு நேரம் யார்கிட்ட என்ன பேசுறதுனே புரிய மாட்டேங்குதுன்ற அளவுக்கு வாழ்க்கை போகுது. நான் எல்லார்ட்டையும் ஒரு 2 முகம் இருக்குன்றது கன்ஃபார்மாக தெரியும். நான் பார்த்ததில் சொல்கிறேன், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம், நமக்கு என்ன வேலை, நமக்கு என்ன தேவை, அதை மட்டும். இப்போ ஃப்ரெண்டா, என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். பிஸ்னஸா, என் பிஸ்னஸ்ஸு, அவ்வளோதான். ஃபேமிலியா, அதில் எப்பவும் போலி இருக்காது. அம்மா கிட்ட போலி இருக்கவே இருக்காது. அதே தான், புரிஞ்சுக்கிட்டவங்கக்கிட்ட போலி இருக்காது. லைஃப் தான் நான் நினச்சிட்ருக்கேன். அதில் இன்னும் நிறைய தத்துவங்கள் இருந்தால் அதில் நான் ரொம்ப ஆராய்ஞ்சோன்னா நம்மளே இறங்கிடுவோம் அதுலேயே.
வாழ்கிறதே கம்மியாகிடும். அப்புறம் எவ்வளோக்கு கவலைப்படுறோமோ அவ்வளோக்கு அளவு நரம்பெல்லாம் வீக் ஆகிடும். எவ்வளோ நெகட்டிவாக யோசனை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு நம்ம சோர்ந்துருவோம். போடா இதை கடந்து போகலாம், போ கஷ்டமா கடந்து போகலாம், யாராவது திட்டுறாங்களா கடந்து போகலாம், விமர்சனமா கடந்து போகலாம். எத்தனை நாள் பேசுவ, என்ன பேசுகிற? ஒரு யோகியத்தை மட்டும் பேச சொல்லுங்க, யாரும் பேச முடியாது. அதுதான் லைஃபு. யாரை பற்றி இந்த உலகத்தில் தெரியாத முடியல எல்லாருமே யோகியம்தான். இது தத்துவம் நான் போட்டிருப்பேன். லைஃப்பில் எல்லாருமே பர்ஃபெக்ட்னா எல்லாருக்கும் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும், நடிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை மேம்? அதுதானே உண்மை. நடிக்கணுமோ தேவைகளும் அவசியங்களோ கிடையாது. கொஞ்சம் சாப்பாடு கம்மி தான், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இன்றைக்கி தாத்தா பாட்டிக்கெல்லாம் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். 120 130 முடியல இன்றைக்கி. தாத்தா 30, பாட்டிங்க ஒரு 100 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி வேஷ்டி துண்டு புடவை, எல்லாருக்குமே புடவை வாங்கியாச்சு. இது முழுக்க ஃபேஷன் வித் கீர்த்தி மட்டும் வாங்கியாச்சு. எல்லாருக்குமே வாங்கிட்டோம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொங்கல் வைக்கிறது அவங்களோட. நம்ம அவ்வளோதான், நாளைக்கு நம்ம வீட்டில் வைப்போம், பாட்டி தாத்தாவோட கொண்டாடுவோம். வருஷம் ஆனால் நம்ம ஃபேஷன் வித் கீர்த்தி அவங்களோட தான். நேற்று கை குழந்தைங்க வச்சுருக்கவங்க, ட்ரைபிள்ஸ், குழந்தைங்க இருக்கிற இடத்துல குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, சுடிதாரு, சாரீ, அந்த மாதிரி கெரோலின் வருவாங்கள்ல ஃப்ரெண்டு, அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரஸ்ட்டெலாம் வச்சுருக்காங்க. அவங்க மூலிமா கொடுத்து விட்டாச்சு நேற்று. நான் இல்லை மதுரை, அதாவது நான் போய் கொடுக்கணும் அப்படின்னா டைம் ஆகிடும். ஆனால் குழந்தைங்க ஊருக்கு போகணும் அப்படின்றதுனால நேற்று கொடுத்து விட்டேன். எங்கெல்லாம் நம்ம உதவி போகிறோம். நேற்று குழந்தைங்களுக்கெல்லாம் போயிடுச்சு. நான் வாங்கி தான் கொடுக்கும், டைம் இல்லை, வாங்கவே டைம் இல்லாமல் போயிடுச்சு. எவ்வளோ முடியுமோ வாங்கி கொடுத்தாச்சு நேற்று. இது பொங்கலுக்காக ஃபேஷன் வித் கீர்த்தி சார்பாக. இன்றைக்கி தாத்தா பாட்டியோட. இந்த கால் வேறு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமா, அதனால் அதை எடுத்து கால் மேலே வைக்கலைன்னா ரொம்ப நேரம் ஹேங்கிங் இருக்காது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக சமைச்சிருக்காங்க. நேற்று ஒரு சமையல் இருந்துச்சு, லைசன்ஸு தாய் இன்றைக்கி நல்லா பண்ணும். இன்றைக்கி போகி சக்கராந்தி, அதனால் சக்கரை பொங்கல், வீட்டில் ஸ்வீட் வடை. இன்றைக்கி வீட்டில் ஸ்வீட் எதாவது செய்யணும். ஸ்வீட் வடைன்னா உளுந்து போட்டு அரிசி மாவு போட்டு ரவா போட்டு ஸ்வீட்டாக செய்வோம். அப்புறம் இது சக்கரவள்ளி கிழங்கு, நாளைக்கும் சக்கரவள்ளி கிழங்கு ஃபுல்லாக. நாளைக்கெலாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பொங்கப்பானை வச்சு அதோட க்ளீனிங் தான் மேம். இன்றைக்கி கொஞ்சம் பெண்டு வாங்கி கொஞ்சம் லைட்டாக டயர்டானதே அதோட க்ளீனிங் தான். ஃபுல்லாக பூஜை அறை எல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாம் சாமி படமெல்லாம் தொடச்சி பொட்டு வச்சு எல்லாமே. என் பிள்ளைங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் பொட்டு வைக்கணுமே. சமையலுக்கு முடிச்சுட்டு இன்றைக்கி எல்லாம் க்ளீனிங் பண்ணி பூஜை சாமானை வாங்கணும். எல்லார் வீட்லேயும் இது என்ன கீக்கிமா புதுசாக சொல்கிறேன்னா, எல்லார் வீட்லேயும் தானே வாங்குவீங்க. எனக்கு வேலை தானே, ஓடணும்ல. நாளைக்கு பாபாவுக்கு இன்றைக்கி குளிக்க வச்சுட்டா வர. இதோ எனக்கு பேக் சைடில் இருப்பார் பாருங்க. இருக்காரா இப்போ தான் அவரை குளிக்க வச்சேன். பெரிய பாபாவாக இருப்பார். அவரை எடுத்து போய் குளிக்க வச்சு அவருக்கு எல்லா பூஜைகளுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். காலம்பரைக்கு வேலை இருக்கு, அவ்வளோதான். பூஜையில் ஃபுல்லாக க்ளீனிங்க. பாபா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். முருகர் எவ்வளோ பிடிக்குமோ அதேமாதிரி பாபாவும் பிடிக்கும். ஆனால் முருகர் தான் ஃபஸ்ட்டு, ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே எல்லா தேவையும் பிடிக்கும். எல்லாரையும் கும்பிடுவேன், எல்லா பூஜைகளும் பண்ணுவோம், லிங்க பூஜையிலேருந்து. ஆனால் என் மனசுக்கு பிடிச்சதை நான் செய்வேன். என் வீட்டில் மட்டும்தான் நான் செய்ய முடியும் என் மனசுக்கு பிடிச்சதை. அதனால் இன்றைக்கி அப்படியே 2 வேளையும் சாம்பிராணி போட்டு அப்படியே கடவுளாட்டம் இருக்கும் எங்கள் வீடு. நாங்கள் வச்சுருக்கிறது ஆசீர்வாதங்கள் உண்டு. அதான் அந்த திங்கிங்கு, அந்த பாசிட்டிவாகவே வந்து வரும் அந்த திங்கிங்கு நமக்கு. பட் சில நேரங்களில் தூண்டி விட்டு கஷ்டப்படுத்தி அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடிலாம் சிரிச்சுட்டு போயிடுங்க. இதை நான் ஒரு இதுவாகவே சொல்கிறேன், நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஒரு பொண்ணு அழுதா, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். அவங்க உன்னை கஷ்டப்படுத்தி நீ அழுவணும் தானே அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க முன்னாடி நீ அழுதானே நீ தோற்று போயிட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம். தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் வாழ்க்கை இல்லை. எத்தனை நாள் தான் நீ வந்து இதுக்காகவே முடங்குவ? ஒரு காலங்கள் தோற்கலாம், ஒரு நாள் ஜெயிக்கலாம். அதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம். நம்ம சக்கரை மாதிரி
சக்கரத்தில் இருக்க வீல் மேலேயும் போகும் கீழேயும் வருன்ற மாதிரி இன்றைக்கி பணம் இருக்கும் நாளைக்கு இருக்காது. லைஃப்பில் மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம். மரியாதை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்து உங்களோட பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தெரியல, இதில் கூட ஒரு 2-3 கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஒரு பேடு திட்டு ஏதாவது பேசும், எதுக்காவது ஒரு பொழப்பில்ல. நான் ஒரு சொல்லுவேன், உனக்கு தான் பிடிக்கலையே, நீ எதுக்கு வந்து பார்த்து கமெண்ட் கொடுக்குற, எரியுது. அப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம் தானே அர்த்தம், ஜெயிச்சிட்டோம் தானே அர்த்தம். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்கன்றதுக்காக முடங்கிடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் செய்கிறது கரெக்டுன்னா சம்பாதிக்கிறன்றது ஒரு பார்ட்டு தான் காசுன்றது. லைஃப்பில் ரெஸ்பெக்ட், அதாவது ஒரு மரியாதை, அதையும் தாண்டி நீங்கள் கொடுக்குற மரியாதை தான் நமக்கு வரும் ரிட்டர்னு. அப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல, ரிட்டன் ஏதாவது ஒரு தேவையில்லாத அன்வான்ட் ஸ்பீச்சு, அன்வான்டாக நம்மளை சீண்டி பார்க்குறது, தூண்டி பார்க்குறது, இதுங்களுக்கெல்லாம் பிம்பிளிக்கா பியாமா போட்டு போ லூஸு அப்படின்ட்டு போங்க. அவ்வளோதான் லைஃபு. அது பேசிகிட்டே இருக்கட்டும். அவங்களுக்கு என்ன தெரியுமா, என்ன மேம் தெரியும் கஷ்டம். ஒரு பொண்ணு, ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனுஷன்னா கஷ்டப்பட்டு எவ்வளோ வெளியில் வந்திருப்பாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும்? உங்களுக்குள்ளே உடம்புல இருக்க பிரச்சனை யாருக்கு தெரியும்? உங்கள் மனசில் இருக்க பாரம் யாருக்கு தெரியும்? நீங்கள் செய்கிற உழைப்பு யாருக்கு தெரியும்? தெரியுதோ தெரியலையோ, மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக பேசுகிறதுங்களுக்கெல்லாம் அதுக்கு வேலை இல்லை. அது உங்களை பார்த்து எரியுது, ஒன்ட்ட நேருக்கு நேர் பேச முடியாது அப்படின்ட்டு போயிடுவேன். நானும் அப்படி தான். அந்த பொண்ணுங்க சொன்ன விஷயம் நான் தான், வேலை இருக்கிறவங்களுக்கு பேச டைம் இருக்காது, மற்றவங்க கஷ்டத்தை உணர முடியும். உண்மையாக ஒர்க் பண்ணுறவங்க மற்றவங்கள பேச மாட்டாங்க, மற்றவங்க கஷ்டத்தை உணர முடியும். அவ்வளோதான். இதுதான் லைஃபு. நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். அதுதான் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு டைமும் சொல்கிறது. உன் வாழ்க்கை உனக்காக கடவுள் படைச்சது, அதனால் நீ வாழுமா, நீ மற்றவங்களுக்காக வாழாத. பேசினா பேசிட்டு போகிறாங்க பாயா அப்படின்ட்டு போங்க. அவ்வளோதான். பேச தான் நீ வளருவ. பேசினா நாங்களும் ஜாலியாக இருப்போம். பேசு உன்னை எந்த விதத்துலையும் முடக்க முடியாது. நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, எவ்வளோ தைரியமாக இருக்க, எவ்வளோ போல்டாக வெளியில் வரப்போகிற. நாளைக்கு தை பிறக்குது, உங்களுக்கு நல்ல காலம்தான். நினைங்க, எனக்கு நல்ல காலம் நாளையிலேருந்து நான் நல்லா வருவேன், நான் சாதிக்க பிறந்தவ, நான் சாதிப்பேன். ஆனால் நேரங்காலங்கள் தான் முன்ன பின்ன போயிட்டுருக்கு. அதுக்காக நீங்கள் முடங்கியோ இல்லை நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்களோன்றதெல்லாம் இல்லை. கஷ்டம்தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அது உங்கள் எண்ணங்கள் தான். நீங்கள் பார்க்குற கஷ்டம், உங்களுக்கு வர கஷ்டம் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குது. நல்ல ஞாபகம், படைத்த கடவுளுக்கு தெரியும் உன்னை இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக்கி ஒரு இடத்துல நிற்க வைப்பான். கண்டிப்பாக நிற்க வைப்பார் அவர். வார்த்தையில் வேணால் சொல்லலாம், எனக்கு மட்டும்தான் மேம் கஷ்டம் அப்படின்னு. எல்லா வீட்டில் போய் பார்த்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். காசு இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைனாலும் கஷ்டமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கையில் நீங்கள் யாரையுமே தேட மாட்டீங்க. ஒரு வாழ்க்கையே ஒரு இது இருக்காது, சுவாரஸ்யமே இருக்காது. அது மட்டும்தான் வாழ்க்கையும் கிடையாது. கஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கைன்றதெல்லாம் இல்லை. அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பாரமாக இருக்கும். அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிங்க. யார் கஷ்டத்தை நீ சொல்லிட்டு போயிடுவேன்னு சொல்லலாம் யாராவது. பாருங்கள் சிரிச்சு. தைரியம்தான் சிரிப்பு. தைரியம் வந்தால் தான் அந்த சிரிப்பு வரும். நாளையிலேருந்து தை பிறக்குது, நல்லா இருப்போம்னு நினைங்க. இன்றைக்கி நல்லா வருவோன்னு நினைங்க. காலம்புற அடிச்சு பிடிச்ச கடவுளை கும்பிடுங்க, பிடிச்ச கோயிலுக்கு போங்க, சந்தோஷமாக பொங்கலை சாப்பிடுங்க, ஜாலியாக சாப்பிட்டு தூங்குங்க, கவலைப்படாதீங்க. ஒரு ஃபினான்ஷியலாக மாட்டியிருக்கேன், அது எப்படியாவது வரும். அதுக்கு என்ன தீர்வுன்னு உங்கள்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்குமே தீர்வு நம்மகிட்ட தான் இருக்குது. தேடணும். தீர்வை தேடாமல் கவலையை மட்டும் பட்டால் தீர்வு எப்படி கிடைக்கும்? எப்போ தான் சரி ஒரு டைமு கடவுள் காப்பாற்றிட்டே இருப்பாரா? தீர்வை தேடித்தாங்க, ஒன்ட்டே இருக்குது. உன்கிட்ட தான் எல்லா தீர்வும் இருக்குது. சில விஷயங்கள் கண்டுக்காமல் போயிடுங்க, அவ்வளோதான். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிக்க தங்க. உங்களோட வாழ்க்கை அதுதான். சிரிக்க சொல்வேன் நான் எல்லாரையுமே. ஏங்கிக்குமா முடியலன்ற வார்த்தை வந்தாலே சிரிப்பு வராது. சரி இதை தாண்டிப்போம். நிறைய பேர் இப்போ சிரிக்கிறவங்களாம் சூப்பராக இருக்காங்கன்னு அர்த்தமா? ஏதோ ஒரு பாரம் இருந்தாலும் அந்த பாரத்தை வெளியில் காமிக்காமல் சிரிக்கிற பிள்ளைங்க நிறையா இன்றைக்கி. ஆனாலும் மற்றவர்கள் நம்மளை பார்த்து ஒரு நெகட்டிவாக நினச்சிடக்கூடாது. சிரிக்காமல் இருந்தோன்னா நம்ம சோகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம் நல்லா இல்லைன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு போட்டுமே, அதுதானே சந்தோஷம். யாரையும் வெறுப்பேற்ற வேணாம், யாரையும் கேவலப்படுத்த வேணாம், யார்கிட்டையும் நம்ம இருக்குன்னு காமிக்க வேணாம். ஆனால் இருக்கிறத சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு புன்னகை சூப்பராக இருக்கும்ல, ஆம்பிட்டு தான் வாழ்க்கை. குறை பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க, அதுக்கு வேலை இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நமக்கு வேலை இருக்குல்ல தங்கம். அதே தப்பை நம்ம திருப்பி செய்யலாமா? அவ்வளோதான். அதுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்டும்ல, ஆம்புடு தான். லவ் யூ தங்கம், ஆம்புடு தான் தங்கம். லைஃப்பில் எல்லாரையும் நம்பிடாதீங்க.